ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவின் நடிகர் சிவாஜி கணேசனோட பிரபலமான அன்னை இல்லம் வீடு. அத ஜப்தி செஞ்சுட்டாங்க. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்குது. என்ன காரணத்தினால இந்த வீட்ட ஜப்தி பண்ணாங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? இனி இந்த வீட்ட ஜப்தி பண்றாங்கல்ல, இனி என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல சிவாஜி கணேசன் அவங்கள பத்தி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் தமிழ் சினிமாவோட ஒரு ஜாம்பவான் தான் சொல்லணும். இவர் எப்போ பொறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1928ல பொறந்திருக்கிறாரு. எப்போ இறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2001ல இறந்திருக்கிறாரு. இவரு நெறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. 100 இல்லங்க, 200 இல்லங்க. கிட்டத்தட்ட 288 படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அதுல ரொம்ப ஹிட் குடுக்குற படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட படம் இருக்குது. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன், திருவிளையாடல், நவராத்திரின்னு இந்த மாதிரி எத்தனையோ படங்கள்ல அவரு ஹிட் குடுக்குற மாதிரி செம்மையா நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, இந்த படங்கள்னால தான் இவரு உலகமே திரும்பி பார்க்க வச்சது. அதாவது அதிக ஃபேன்ஸ் இவங்களுக்கு இருந்தாங்க. இப்படியே இருக்கும்போது தான் என்ன பண்றாரு, அவருடைய சினிமா ஃபீல்ட்ல இருக்கும்போது சென்னைக்கு போறாரு. சென்னையில உள்ள ஒரு பிரம்மாண்டமான வீடு, அன்னை இல்லம் வீட வாங்கி குடும்பத்தோட அங்க போய் செட்டில் ஆகுறாரு நம்ம சிவாஜி கணேசன் அவங்க. இப்படிதான் இந்த வீட்ட வாங்கி அங்க சந்தோஷமா குடிபெயர்ந்திருந்தாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த வீட திடீர்னு இப்போ புரட்டி போடுற மாதிரி ஒரு சோகத்தையும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எதனால? எதனால இந்த வீட்ட ஜப்தி பண்ணாங்க? அதனுடைய கதைய பார்ப்போமா? முதல்ல இந்த கதையில என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சிவாஜி கணேசனோட பேரன் தான் பிரச்சனை. அவர்கிட்ட இருந்து தான் இந்த ப்ராப்ளம் தொடங்குது. சிவாஜி கணேசனோட பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷ்யந்த் ராம்குமார். அவங்க பேரு அதுதான். எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷ்யந்த் ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாம ஒரு இயக்குனர். சரியா? அப்போ 2010ல ஜகஜால கில்லாடின்னு ஒரு படத்த யாரு எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷ்யந்த் எடுக்குறாங்க. சரி, இந்த படம் எடுக்கிறதுக்காக அதிக பணம் தேவைப்பட்டிருக்குது. அப்போ அந்த பணத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனபாக்கியம் சொல்லிக்கிட்டு ஒரு நிறுவனத்துல, தனியார் நிறுவனம் சரியா? அந்த நிறுவனத்துல போய் என்ன பண்றாங்கன்னா, கடன் வாங்குறாங்க. அதாவது எவ்வளவு ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,74 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. சரியா? கடன் வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, துஷ்யந்த் அவங்க அந்த படத்த எடுக்குறாங்க. அவங்களே நடிக்கிறாங்க. அவங்களே இயக்குனரும். சரி, எடுத்து முடிச்சாச்சு. அந்த படத்த ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆனா, அந்த படத்துக்கு வசூலும் அடிக்கல. அவங்க போட்ட அளவுக்கு பட்ஜெட் போட்டிருக்க அளவுக்கு வசூல் அடிக்கல. இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாத்தம் ஏற்பட்டிருந்துச்சு. அந்த படம் ஹிட் அடிக்காதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பணத்த கடன் வாங்குன இடத்துல கடன் அதாவது அந்த பைசாவ ரிப்பீட் குடுக்க முடியல. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்கள் ஆக ஆக என்ன பண்றாங்கன்னா, அந்த தனியார் நிறுவனத்துல வாங்கியிருந்தாங்கல்ல அந்த கடன, அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என் பணத்த திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு துஷ்யன்ட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இப்படியே என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு தாரேன், நாளைக்கு தாரேன் அப்படியே சொல்லி, சொல்லி, சொல்லி கொஞ்ச நாள் ஆயிட்டு. அப்போ இவங்க வட்டியும் குடுக்கல, அசலையும் குடுக்கல. அப்ப எதுவுமே பண்ணல. அப்ப என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி எல்லாமே குட்டி போட்டு கிட்டத்தட்ட 9.39 கோடி அவங்களுக்கு கடனாட்டு வந்துருச்சு. அதாவது அவங்க வாங்குன கடன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.74 கோடி. இப்போ
அவங்க வட்டி குடுக்காதனால, இப்ப வந்து குடுக்க கடன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9,39,00,00,000 குடுக்கணும். அப்ப இவங்க குடுக்காததுனால, இப்படி அந்த மாதிரி கடன் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் தனபாக்கியம் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, இனி கேட்டா கிடைக்காது. நம்ம வந்து இனி கோர்ட்ல போய் கேஸ் குடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, தனபாக்கிய நிறுவனம் வந்து போய் கோர்ட்ல போய் கேஸ் குடுத்துட்டாங்க. அடுத்த வாட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அங்க வந்து தனபாக்கிய நிறுவனம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கடன அவங்க தரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசனோட வீட வந்து ஜப்தி பண்ணுங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து கோரிக்கையா வைக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கு வந்து தொடருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கவனத்த எல்லாமே அதாவது இப்படி சொல்லியாச்சு. இந்த கேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா சிவாஜி கணேசன் வீடு மேல திரும்புது. அடுத்ததாட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சிவாஜி கணேசன் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அத கொஞ்சம் பார்க்கும்போது, சிவாஜி கணேசனோட ஒரு பாரம்பரிய வீடு. அதாவது அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாங்குனாரு. குடும்பத்தோட வந்து இது பண்ணோம். அதாவது ஒரு ஹிஸ்டரின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஃபேன்ஸ்னாலுமே அந்த வீட்ட வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடுன்னு நெனச்சுக்கோங்களேன். இப்போ நீதிமன்றம் மார்ச் 2ஆம் தேதி இந்த சம்பவம் வந்து நடக்குது. 25 2025 சரியா? நீதிமன்றம் ஒரு தீர்ப்ப சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன நீங்க திருப்பி கொடுக்காததுனால, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் வீட வந்து ஜப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுட்டாங்க. இப்போ இந்த இந்த விஷயத்த கேட்டு சிவாஜி கணேசனோட குடும்பம் அதிர்ச்சி ஆயிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு நல்ல ஒரு ஆக்டர். ஃபேமிலியோட இருக்கணும் சொல்லி தான் அந்த இடத்த வாங்குனாரு. சரியா? அது மட்டும் இல்லாம, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லாம மட்டும் இல்ல, அவங்களுடைய ரசிகர்களுக்கும், அதாவது இன்னுமே நெறைய பேர் வந்து ரசிகர்கள் இருக்க தான் செய்றாங்க. அவங்களுக்குமே இந்த வீடு வந்து ஜப்தி பண்றாங்க அப்படின்னு சொன்னோன, ஆ அதிர்ச்சிய தான் விட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோர்ட் வந்து ஆர்டர் போட்ட உடனே இந்த நியூஸ் வந்து வேகமா பரவிட்டு. அப்போ எல்லாத்துக்குமே என்ன மைண்ட் செட்ல வந்துச்சு, இனி வந்து இந்த வீட ஜப்தி பண்ணிருவாங்களோ, இனி இந்த வீட்ட பார்க்க முடியாதோ, அப்படி ஒரு மைண்ட் செட்ல வந்துச்சு. சரி, இப்போ வந்து இந்த வீட்ட வந்து ஜப்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இனி என்ன பண்ண போறாங்க? இதுக்கு ஏதாவது வழி பண்ணலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழி இருக்குது அப்படின்னு வந்து நெனச்சிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசனோட மகன் ராம்குமார், பேரன் துஷ்யந்த். அவங்க என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்க வந்து மேல்முறையீடு பண்ணி உத்தரவு வாங்கணும். அதாவது இந்த வீட்ட வந்து ஜப்தி பண்ணாம கடன வந்து குடுக்குறது மாதிரி கேட்கலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் அவகாசம் கேட்கலாம் அப்படின்னு வந்து அ போடணும் அப்படின்னு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. இனி அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த வீட்ட வந்து ஜப்தி பண்ணிருவாங்களா? இல்லன்னா அவங்க மேல்முறையீடு பண்ணுவாங்களா? அப்படின்னு வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவாஜி கணேசனோட நடிப்பு திறமையும், அவங்களுடைய வீடியும் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.